வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 2.0 வெளியாகி இருக்கிறது. அதானி மீதான குற்றச்சாட்டு அப்படின்றது கடந்த 2017 ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. ஓவர் பிரைசிங் பண்ணி இந்தியாவிலிருந்து பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் பதுக்குவது, அங்கிருந்து பணத்தை மீண்டும் அதானியின் நிறுவனங்களிலேயே முதலீடு செய்வது, அந்த முதலீட்டின் மூலமாக ஓவர் ரேட்டட் ஸ்டாக்ஸாக அதை மேனிப்புலேட் பண்றது, அதன் மூலமாக பெரிய அளவிற்கு மக்களிடமிருந்து நிதியை ஈர்ப்பது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் மீது விசாரணை நடத்திய செபி அமைப்பு, அந்த செபி அமைப்பு விசாரணையில எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு ஹிண்டன்பர்க் மேலதான் சந்தேகமா இருக்கும் போல, தேவைப்பட்டா அவங்க மேல விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவிட்டு இருந்தார்கள். அந்த செபி விசாரணை கமிட்டிலேயே அதானிக்கு நெருக்கமானவர்கள், அதானியினுடைய சம்பந்தி, அதானியினுடைய அட்வொகேட் எல்லாம் கூட அதுல இருந்தாங்க. அதை கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அப்பயே சுட்டி காட்டினார். அதை ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் மறுத்து விட்டது. இப்போ அந்த விசாரணை நடந்த போது செபியின் தலைவராக இருந்த மாதவி புச்ன்றவங்க அதானி நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள்ல அவங்களும் ஒருத்தர். அதே போல அதானி நிறுவனத்துக்கு சாதகமாக பல்வேறு நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டார். அவருடைய கணவரின் மூலமாக பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தின் மூலமாக பல முறைகேடு நடந்திருக்குன்னு இவ்வளவையும் அம்பலப்படுத்தி வெளியே சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அதானி ஒரு பிசினஸ்மேன், அந்த பிசினஸ்மேன் மக்களை ஏமாத்திட்டாரா அப்படின்னு ஷாக் ஆகுறதா, ஓ மறுபடியும் ஏமாத்திட்டாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இது எப்படி எடுத்துக்கிறது சார்? அறம் சார்ந்து வர்த்தகம் அப்படிங்கிறத எல்லா வர்த்தகர்களும் கடைபிடிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அரசு சார்ந்து இயங்கக்கூடிய, ஜனநாயக அமைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவை விதிகளின்படியும் சட்டத்தின்படியும் அறத்தின்படியும் செயல்படவில்லை என்றால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டா அது நமக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கு. ஒரு நிறுவனம் மக்களை ஏமாத்துது அல்லது அந்த சூதாட்டத்துல தன்னுடைய பங்குகளை அதிகமான பேர் வாங்குவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி பங்குகளின் விலையை அதிகரிக்க செய்து அதுக்கு பிறகு எல்லோரும் வாங்க தொடங்கியதற்கு பிறகு தன்னுடைய முதலீட்டை அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிட்டு போகுது, பிரித்து எடுத்துக்கொண்டு போகிறது அப்படின்னா அதை புரிந்து கொள்ள முடியுது. அது நடக்குது. லீகலி ரைட்டா தப்பா? லீகலி சரியான வழியில அதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா இந்த தொழில் அமைப்பிலேயே இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கத்தானே செய்யுது. பப்ளிக்கை மிஸ்லீடு பண்ணி, தவறாக வழிகாட்டி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அவங்க ஓடி போய்விட முடியும் அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது ஒரு சிக்கலான இடம் தான். ஆனா இந்த ரிஸ்கையும் தெரிஞ்சுதான் எல்லாரும் போய் அங்க இன்வெஸ்ட் பண்றாங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கு. இதுல செபி விசாரணை செய்யும் அப்படின்ற இடத்துல இருந்துதான் நமக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஹிண்டன்பர்க்கோட 2வது அறிக்கையில அதுதான் முக்கியமான பிரச்சனையாகுது. ஏன்னா ஜனவரி மாசம் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதானி குழுமம் மீதான செபி விசாரணையில ஏதேனும் அவங்க நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் ஏதேனும் இருக்கும் என்றால், அது வெளிப்படையாக தெரியும் என்றால், வேறு ஒருவரை விசாரிக்க சொல்லும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அப்போது நாங்கள் அதை நிச்சயமாக செய்வோங்கிற டோன்ல அந்த அதிகாரம் இருக்கிறதுங்கிறத சுட்டி காட்டியிருந்தாங்க. இப்போது இது வெறும் அலிகேஷனா, வெறும் குற்றச்சாட்டு தானா, இல்ல இதுல உண்மை இருக்கா? இந்த உண்மையில அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுடைய செயல்பாட்டுல வெளிப்படையாக இருக்கிறோம் அப்படின்னு மாதவியும் அவருடைய கணவரும் தாவல் புச்சும் சொல்றாங்க. நாங்க எங்களுடைய முதலீடுகளை வெளிப்படையாக வைத்திருக்கிறோம். இதுல செபியில நாங்க உறுப்பினராக மாதவி சேரும் போதே அவருடைய இன்ட்ரெஸ்ட் எதுலாம் இருக்குதோ அந்த நிறுவனங்களின் பெயர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அது தொடர்பான எந்த முடிவுகள்லையும் நான் தலையிட மாட்டேன், என்ன அதுல இருந்து விலக்கி வச்சிருங்கன்னு அந்த ரெக்யூசல் லிஸ்ட்ல பிளாக்ஸ்டோனையும் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அது 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 டாக்குமெண்ட்ஸ், அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனாலும் செபி தலைமையகத்துல 2 முறை கௌதம் அதானிய அவர் சந்தித்தார் அப்படிங்கிறதுக்கும், ஒரு அபிஷியலா சந்தித்தார் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக, ஒரு புகாராக இருக்குது. அது ஒரு அலிகேஷன், முக்கியமான அலிகேஷன் அது ஒண்ணு. தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நபர்களை அலுவலகத்துக்குள்ள சந்திக்கவே கூடாதா? ரெக்யூசல் லிஸ்ட்னா அந்த மாதிரியா? அது அபிஷியல் சந்திப்பு அல்லது அங்க வந்தவரை இவர் தற்செயலாக சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா என்னங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியல. அதுல இருக்கக்கூடிய நுட்பமான விதிகள் என்னங்கிறதும் தெரியல. தற்செயலாக நிறைய விஷயங்கள் அரசியல்ல நடக்குது இல்ல, அந்த மாதிரி இது ஒரு தற்செயலானதா அப்படின்னு நினைச்சேன் நான். இல்ல, தற்செயலா அதானியும் மோடியும் ஒரே விமானத்துல ஆஸ்திரேலியா போன மாதிரியா சார்? போற மாதிரி. ஆமா, நிறைய தற்செயல்கள். ஒரு மேற்கோளாக ஒண்ணு இருக்கு, தற்செயலாக அரசியல்ல எதுவும் நடப்பதில்லை, அது தற்செயலாக நடப்பது போல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக வேண்டுமானால் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மேற்கோள் இருக்கு. அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சுட்டி காட்டக்கூடிய ஒரு மேற்கோள் அது. இவங்க 2 பேரும் சந்தித்தார்கள்ங்கிறது மும்பையில செபி தலைவராக மாதவி இருக்கும் போதே அவரை 2 முறை செபி தலைமையகத்திலேயே சந்தித்திருக்கிறார். இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் சொல்லுது. அது ஒண்ணு. ரெண்டாவது, மொரிஷியஸ், சிங்கப்பூர், அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதனால வருது அப்படிங்கிறது, மொரிஷியஸ் சிங்கப்பூர்ல அதானி நிறுவனங்கள்ல மாதவியும் தாவலும் முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து வருது. இதுவும் ஹிண்டன்பர்க்குடைய சார்ஜ் தான். இவங்க வந்து முதலீடு செய்திருக்கிறத அவங்க மறுக்கல. ஆனா அந்த முதலீடு அஹூஜா என்ற நபர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, தாவலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பண்ணணும், அது இவருடைய கம்பெனின்னே தெரியாது அப்படின்னு அதுல நிறைய பேர் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அந்த குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், அது இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து சார்ஜ் வந்து அந்த சார்ஜ், அதுல அலிகேஷன் வந்து அது ஒரு அலிகேஷனாக இருக்கு. மாதவிக்கு சிங்கப்பூர் அகோரா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற கன்சல்டிங் நிறுவனம் அவங்களுக்கே 100% ஷேர் இருந்ததாகவும், செபியில அவங்க முழு நேர உறுப்பினராக சேர்ந்ததற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் பங்குகளை கணவர் பெயருக்கு மாற்றியதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அதுவும் ஒரு அலிகேஷன்ல ஒண்ணு. இவங்க வந்து பங்குகளை மாற்றிவிட்டேன் கணவர் பெயர்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாற்றியிருந்தாலும் கூட இப்போ அகோரா அட்வைசரி அப்படின்னு கணவர் இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல 99% பங்குகள் மாதவி பெயர்ல இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஹிண்டன்பர்க் அதையும் சொல்லுது. அந்த அகோரா அட்வைசரி $261 மில்லியன் அமெரிக்க டாலர் 2022ல வருமானமாக எட்டியது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக, அலிகேஷனாகவும் அது இருக்கு. அதாவது சில 100 கோடிகள். ஆமா ஆமா ஆமா. அதாவது அவங்க 2 பேரும் டைரக்டராகவும் இதாகவும் இருந்து சம்பாதிக்கக்கூடியதை விட பல மடங்கு அதிகமான வருமானம் அங்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்க புகார். செபி உறுப்பினராக இருக்கும் போதே கணவர் தாவல் வந்து பிளாக்ஸ்டோனுக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு அலிகேஷன். இந்த அலிகேஷனுக்கு பின்னால ஒரு காரணமாக ஒரு நியாயமா நியமிக்கப்பட்டது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. அது வந்து எனக்கு அவ்வளவு தூரம் கிரவுண்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு ரியல் எஸ்டேட்டை பத்தி அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, முதலீட்டு சந்தையில கேபிட்டல் மார்க்கெட் தொடர்பாக, பங்கு சந்தை தொடர்பாகவும் அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய லிங்க்டன் ப்ரொஃபைலை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இந்திரகுமார் எந்தெந்த துறைகள்ல வல்லுநர் அப்படின்னு, அவர் எக்ஸ்போஷர் இல்லாத பல துறைகள்ல அவருக்கு திறமை இருக்கலாம். அது அவருக்கு ஏற்கனவே அங்க அவர் பணி செய்யல அப்படிங்கிறதுனால அவருடைய ப்ரொஃபைல்ல, அவருடைய ரெசியூம்ல அதெல்லாம் இல்லாம இருக்கலாம். அதனால இந்திரகுமாருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்வது எவ்வளவு தூரம் அடிப்படையற்றதோ, நான் அடிப்படையற்றதுன்னு தான் கருதுறேன்.
அது வந்து தொழில்ல அப்படித்தான் எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை நான் ஏற்கல. நான் அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுல நான் வந்து இந்திரகுமாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்திரகுமார் அது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த துறையில வேலை செய்யாதவரா கூட இருக்கலாம். ஆனா அந்த துறையில என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அவர் ஒரு வாரத்துல கற்றுக்கொள்வார் எனில் அவரை அங்கு அப்பாயின்ட் பண்றதுல எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா செபி விதிகள் அதுக்கு இடம் கொடுக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அரசு அதை செய்யுமா செய்யாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இது போட்டிருக்கிறது அவர் அங்க டைரக்டராக போட்டிருக்கிறது பிளாக்ஸ்டோன் தானே போட்டிருக்கு. சார் இதுல ஒரு டவுட் சார். இப்போ இது ஒரு செய்தி சார். மே மாசம் 2024 ஒரு செய்தி வந்தது சார். இந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனம், மாதவி புட்சனுடைய கணவர் தவால் புட்ச் சீனியர் அட்வைசரா இருக்கக்கூடிய இந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனம் மும்பையில அதானி ரியாலிட்டி அப்படின்ற அந்த நிறுவனம் கட்டிய பிகேசி காம்ப்ளெக்ஸ், பிர்லா குந்த்ரா காம்ப்ளெக்ஸ் என்ற அந்த கட்டடம் கிட்டத்தட்ட 8 லட்சம் சதுரடி கொண்ட அந்த கட்டடம் 1800 2000 கோடி வரைக்கும் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அதானி ரியாலிட்டி கட்டின பில்டிங்க வாங்குவதற்கு இந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனம் முன் வந்திருக்கிறது அப்படின்னு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு சார். அப்போ ஏதோ ஒரு வகையில இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் சார். கரெக்டா அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ரியல் எஸ்டேட்ல நம்பர் 2ஆக இருந்த ஒரு கம்பெனி மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காங்க பிளாக்ஸ்டோன். 4வதாக, அதாவது 2வது இடத்துல இருக்கக்கூடியவங்களையும் 4வது இடத்துல இருக்கக்கூடிய நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியையும் வாங்கியிருக்கிறாங்க. அது எல்லாமே செபிக்கு போய் பப்ளிக் இஷ்யூவாக போவதற்கான அனுமதியை செபியிடம் பெற வேண்டும். பிளாக்ஸ்டோனை வந்து இந்த ரெக்யூசல் லிஸ்ட்ல வந்து நாங்க சேர்த்துட்டோம், நான் அதுல தலையிடவே இல்லை, அது தொடர்பாக செபி என்ன முடிவெடுத்தாலும் அதுல என்னுடைய பங்களிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு மாதவி சொல்றாங்க. லீகல்லி டெக்னிக்கல்லி கரெக்டா கூட இருக்கலாம். ஆனா எப்படி நடக்கும் ஆபீஸ்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ரைட் சார். இப்போ இது எல்லாம் முறைகேடு நடந்திருக்கு சார். இப்போ உச்ச நீதிமன்றத்தை பற்றி பேசும் பொழுது வெளிநாட்டு நிறுவனம் சொல்லிருச்சுன்றதாலே நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லை. விசாரணையை நம்ம நடத்தி தான் முடிவு செய்ய முடியும்னு தான் போன தடவை செபி தலைமையில எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு விசாரிச்சாங்க. இப்ப செபியே குற்றத்தில் ஈடுபட்டிருக்குன்னு ஒரு புகார் வந்திருக்குது. இப்ப இதை யாரு விசாரிக்க போறா? இதையும் உச்ச நீதிமன்றம் வெளிநாட்டு நிறுவனம் சொல்லுது, அதனால செபியே இதையும் விசாரிக்கும்னு சொல்ல போறாங்களா? ஏற்கனவே சித்ரா ராமகிருஷ்ணன், கொச்சார் உள்ளிட்டவர்கள் விவகாரத்துல செபி எப்படி நடந்து கொண்டது, இப்ப எப்படி நடக்க போகுது, அதானிக்கு அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா வந்து நிக்குதுல்ல சார். முறைகேடு எங்க நடந்தது? செபியில. விசாரணை யார் செய்ய போறாங்க? செபி தான். யாரு நபர்? யாரு? செபி சேர்மன். இன்னொரு கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க வருது? பிளாக்ஸ்டோன் வருது. அங்க டைரக்டர் யாரு? செபி சேர்மனுடைய ஹஸ்பண்ட். அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மீறி அங்க என்ன நடந்ததுங்கிறத விசாரணை யார் செய்ய போறாங்க? செபி தான். இப்படி எல்லாமே எதுல விதி மீறல்னு பார்க்க போறாங்க? செபியோட விதிகள் மீறப்பட்டதா இல்லையான்னு பார்க்க போறாங்க. எல்லாமே செபியை சுத்தி செபியே செய்து முடித்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான். இப்போ அங்கதான் ரொம்ப அடிப்படையான கேள்விகளை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் கட்சிகளுடைய ரோலும் அங்கதான் முக்கியமானதாக வருது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க எல்லாமே இந்த நிமிடம் வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வந்து ரொம்ப முக்கியமானதா? அது அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருமா? எதுக்காக ஜேபிசி வேணும் அப்படிங்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு ஏன் கேட்கிறாங்க? ஏன்னா ஜனநாயக நிறுவனங்கள் மக்களுக்கு பதில் கூறும் அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. செபி ஆக்டின்படி உருவாக்கப்பட்ட செபி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்ட ரீதியாக சட்டத்தின்படி இயற்றப்பட்ட ஒரு அமைப்பு. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. அதுவோ ஸ்டாச்சுட்டரி பாடிஸோ மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியவையாக இருக்குதா? நாடாளுமன்றத்துக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்தா இல்ல. இது ஒழுங்குபடுத்தும் அமைப்பாக இருக்கு. இந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ வரும்? மக்கள் பிரதிநிதிகளிடத்துல அவங்களுடைய ஆவணங்களை பார்ப்பதற்கும் அவங்களுடைய விளக்கங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரதிநிதிகளிடத்துல ஒரு விசாரணை நடந்ததும் அவர்கள் ஒரு விசாரணை நடத்தினார்கள் என்றால் அது சாத்தியம்.
அதனால ஜேபிசி வந்து அங்க முக்கியமானதாக வருது. நடைமுறையில என்ன இருக்கு, இந்தியா மாதிரியான இடங்கள்ல, அதுவும் சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சுத்தி சுத்தி பார்த்தோம் என்றால் நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயகத்துல இந்த விசாரணை அமைப்புகள், ஒழுங்குபடுத்தும் அமைப்புகள், நாடாளுமன்றம், நீதித்துறை அல்லது நிர்வாக அமைப்பு, இது எல்லாமே வந்து எப்படி செயல்படுகிறது, இது வந்து சில பெருநிறுவனங்களை சார்ந்து அல்லது சில பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக முழுக்க முழுக்க செயல்பட தொடங்கிவிட்டது என்றால் இந்திய ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாகி விடாதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே முக்கியமான கேள்விகளாக சமூகத்துல வருது. அங்கதான் பிரச்சனை. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா அங்கதான் வருது. அந்த ஏரியால தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் மிக சரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க, சரியான கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க. ஜேபிசிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. ஜேபிசி கேக்குறாங்க, ஆனா போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி வருதுல்ல சார் அடுத்து. போட்டாலும் அவங்க மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க. அது ஓகே. நம்ம ஜனநாயக அமைப்புல அதுவும் இன்றைய ஆளும் தரப்பு இருக்கக்கூடிய அது நிர்வாகத்தை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற சூழல்ல எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பெரும்பான்மையாக ஒரு அமைப்பை தான் விசாரணைக்கு போடுவாங்க. ரைட்டு, போடட்டும். ஒரு 3 பேர் 7 பேர் கொண்ட கமிட்டின்னா அதுல ஒரு 3 பேர் வந்து உண்மையை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபோரமாக அது இருக்கும்ல. அரசுக்கு, நிர்வாகத்துக்கு, விசாரணை அமைப்புகளுக்கு, ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவர்களிடம் தர்ம சங்கடமான கேள்விகள் கேட்கப்பட்டால் இந்த ஜேபிசில பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்கல்ல. அவ்வளவுதான். நம்ம வந்து முழு தீர்வாக அது இருக்கும் அப்படின்னு நாமும் கூட பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா எதுவுமே இல்லாத இடத்துல ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை மாதிரி தான் அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ள மக்களிடத்துல உண்மையை கொண்டு சேர்ப்பதற்கு, மக்களுக்கு உண்மையை அறிய செய்வதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா ஜேபிசி தான் இப்போ இருக்கு. நீதிமன்றத்துக்கு போறோம், நீதிமன்றம் ஒரு விசாரணை, நீதிமன்றத்தினுடைய சூப்பர்விஷன்ல, நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில விசாரணை நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம். அது அந்த மாதிரி வழக்குகளை போடுறாங்க. அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் கமிட்டி ஒன்றை போட்டு விசாரிக்கிறாங்க. அது செபியில ஒண்ணுமே விதிமீறல் இல்லைன்னு ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அதோட அது முடிஞ்சு போகுது. ஜேபிசி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் சைடுல உண்டான அத வந்து அரசியல் ரீதியாக பிரதமர் ஏற்றுக்கொள்வாரா, அரசு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான். ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கு இந்திய மக்கள் தயாராக இருக்கிறாங்களா, இந்திய அரசியல் கட்சிகள் எவ்வளவு தூரம் அதுக்கு முன்முயற்சி எடுக்க போகின்றன, இந்திய ஜனநாயக அமைப்புல செயல்படக்கூடிய வேறு செயல்பாட்டாளர்கள் எந்த விதமான அழுத்தங்களை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத மீடியா பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும். சார், இப்ப இதுல வந்து இப்ப நீங்க குறிப்பிட்டது போல கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு, ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இருக்கு, இதை தாண்டி இண்டிபெண்டன்ட் அட்வைசரி பாடிஸ்ன்னு இருக்குது. இப்ப என்டிஏ வந்து இண்டிபெண்டா ஒரு அட்வைசரி பாடி தான். யூபிஎஸ்சி அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எஸ்சி/எஸ்டி கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்ப இது எல்லாவற்றிலுமே வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்ப்பது இந்த நிறுவனங்கள் கைப்பற்றப்படுகின்றன அப்படின்னு. இப்ப யாருக்காக கைப்பற்றப்படுகின்றன அப்படின்னு அரசியல் ரீதியா விவாதம் நடத்தும் பொழுது தொடர்ந்து இந்த ஸ்டேட்டை வந்து தங்களுடைய பார்ட்டியோட மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம் ஸ்டாச்சுட்டரி பாடிஸா இருக்கக்கூடிய இடியோ, ஐடியோ, சிபிஐயோ அல்லது வந்து செபியோ, இது எல்லாத்துலயும் ஒரு சிலரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் வகையில் உள்ளுக்குள் வந்து பித்தலாட்டங்கள் நடைபெறுகின்றன என்ற விமர்சனம் வருகிறது. இந்த கொல்யூஷன் எதற்காக நடக்கிறது, யாருக்காக நடக்குது, ஏன் இந்திய அரசாங்கம் என்கின்ற ஒன்று இவ்வளவு இந்தியாவுக்கே அவமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முதலாளியை இவ்வளவு தூரம் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்? அந்த பாதுகாப்பதன் மூலமாக இந்த அரசாங்கம் என்ன பயனடைய போகிறது? ஒருவேளை இவர் மீது உள்ளபடியே நடவடிக்கை எடுத்து காட்டினால் நாளை மக்கள் ஆதரவை பெறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகரலாம் இல்லையா? அதையெல்லாம் யோசிக்காம எதற்காக இந்த முதலாளியை பாதுகாக்கணும்? மோடிக்கு இதுல என்ன நோக்கம் இருக்க போகுது? அதாவது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றது, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை, அரசியல் அமைப்பு வேற, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அரசியலுக்காக என்டையர் அமைப்பு வேலை செய்யறது அப்படிங்கிறது வேற.
இந்த இடத்துலதான் வந்து அந்த சிக்கல்கள் எல்லாமே வருது. ஒரு சில நிறுவனங்களுக்கு தங்களோட அரசோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு சாதகமாக அரசின் கொள்கைகள் இருக்கிறது. அரசு ஆளும் கட்சியின் அரசியல் திட்டங்களுக்கு சாதகமாக நிர்வாக அமைப்பையே வளைப்பது அப்படிங்கிற மாதிரியான போக்கு தான் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான போக்காக பார்க்க 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 வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம. அது அது அந்த இடத்துல ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாமே அரசியல் திட்டங்களுக்கு, ஆளும் கட்சியின் அரசியல் திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளும் கட்சிக்கு நெருக்கமான சில பெரு நிறுவனங்களுக்கு சாதகமாக அரசின் பொருளாதார கொள்கைகள் மாறும்போது பிற விசாரணை அமைப்புகள் அதற்கு சேவை செய்யும் விதமாக அவற்றுக்கு அந்த நிறுவனங்களுக்கு அரசியல் திட்டங்களுக்கு சேவை செய்யும் விதமாக வளைக்கப்படும் போது பல்வேறு சிக்கல்கள் ஜனநாயக அமைப்புக்குள்ள வருது. அது எல்லாத்தையும் அந்த சிக்கல்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரியும் போது மக்கள் வந்து அதை சரி செய்வதற்கு போராட தொடங்குறாங்க. அதை போராடும் மக்களை ஒடுக்குவதற்கு புதிய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் அரசுக்கு தேவைப்படுகிறது. இப்படியாக அந்த மக்களுடைய போராட்டம் வந்து படிப்படியாக ஒடுக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் செய்வதன் மூலமாக இந்த அரசுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே தான் ரியல் ரூலர்ஸாக டெவலப் ஆகுறாங்க. அவர்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் வளைத்து கொள்ள முடிகிறது. இதையே ஒரு முறைகேடாக பார்க்கலாம். ஜனநாயக நிறுவனங்கள் விதிகளின்படி செயல்படாமல் வேறு விதமாக செயல்படுவதே முறைகேடாகவும் ஊழலாகவும் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு ஃபேவர் பண்ற ஃபேவரிட்டிசமாகவோ நெப்போட்டிசமாகவோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே மக்களுடைய நம்பிக்கையை இந்த நிறுவனங்கள் இழப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. நம்பகத்தன்மையான அமைப்புகளாக இவை செயல்பட மக்கள் பார்வையில நம்பகத்தன்மையோடு கூடிய அமைப்புகளாக இவை இல்லாமல் போகின்றன. பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து காணாமல் போகுது இந்த அமைப்புகள் மேல. அது எல்லாமே விளையாட்டாகவும் கேலியாகவும் பாக்குறாங்க. அப்படி பாக்குறது ஒரு விதத்துல ஆபத்தானது. அதை முறையாக முறைப்படுத்துவதற்கான சேனல்ல போகாம இந்த கோபம் எல்லாம் விரக்தியாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் செயலிழந்து போகும் நிலைக்கே தான் இட்டுட்டு போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி போறதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி, இந்த நிறுவனங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அது நிர்வாகத்துக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்குது. ஆனா நிர்வாகம் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லணும்ல. நாடாளுமன்றம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்குது, மக்கள் மன்றம். அது அங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அந்த பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல அந்த பொறுப்பை வந்து படிப்படியாக இல்லாமல் செய்கின்றன. அமைச்சரகத்துக்கு சொன்னா போதும், அமைச்சருக்கு சொன்னா போதும், அதுதான் பப்ளிக்குக்கான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு மாற்று பொருள்ல இல்லாத பொருள் ஒன்றை உருவாக்கி அமைச்சருக்கு கட்டுப்படுது, அமைச்சருக்கு பதில் சொல்றோம், அமைச்சகத்துக்கு பதில் சொல்றோம். அதனால நாங்க மக்களுக்கு பதில் சொல்ற பொறுப்போட தான் இருக்கோம், அக்கௌண்டபிலிட்டியோட தான் இருக்கோம்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. அது சரியான வகையில போகாது. அப்படி போகாத சூழல்ல சார்போடு செயல்படக்கூடிய அமைப்புகளாக எல்லா அமைப்புகளும் போகும்போது வரக்கூடிய சிக்கல்ல இந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக லாபி பண்ற குரூப் எல்லாம் புதிதாக எமர்ஜ் ஆகுது. அவர்களிடமிருந்து அரசியல் நன்கொடைகள் பெறப்படுகின்றன. அதற்கு ஃபேவரபிளா தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் நல்வாய்ப்பாக ஒரு தீர்ப்பின் மூலமாக இல்லாம பண்ணிருக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிர்வாக ரீதியாகவும் ஒரு கோட்பாடாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட சிந்தனையாக சமூகம் முழுக்க சில விஷயங்கள் பரவி நிற்கும் போது நீதித்துறையில் இருக்கக்கூடிய பலரும் கூட அந்த கோட்பாட்டுக்கு, அந்த பரவலான பிரச்சாரத்துக்கு அதுல இருக்கக்கூடிய நியாயம்தான் அது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வரக்கூடும். அந்த உணர்வின் அடிப்படையில சட்டங்கள் வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஆட்படக்கூடும். விரும்பி செய்கிறார்கள்னு சொல்ல முடியாது, அறியாமல் கூட செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பிரச்சனை நீதித்துறையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலையும் இது போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இதா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடிய பிரச்சனையாக இது இருக்குது. சரி, இப்ப இது மக்களுக்கு கவலை தருது, விரக்தி தருது, கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, விரக்தி நிலை வருகிறது.
அது ஏன் சார் கோபமாவும் விரக்தியாவுமே மாறுது? அது ஏன் புரட்சியா மாறாதா? அல்லது இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த மக்களுக்கு அது கோபம் உண்டு பண்றது இல்லையா? இப்ப பங்களாதேஷ்ல நம்ம பேசின இப்ப எல்லா சிக்கலையுமே பங்களாதேஷ் கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளுக்குள்ளேயே புழுக்கமாக போட்டு வைத்திருந்தது. இப்போ அது ஒரு பெரிய வெடிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அங்க ஒரு பெரிய டாப்லிங் அங்க நடந்திருக்கு. இது அதோட பொருத்தி பார்க்க முடியாதா? அதோட பொருத்தி பார்க்கலாம். இப்ப ஸ்ரீலங்கால நடந்தது, அங்க நடந்தது, இதற்கு முன்னால சில இடங்கள்ல நடந்தது. இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கக்கூடியது அனைத்தையும் நம்ம ஜனநாயக அமைப்புல தனித்தனி நிகழ்வுகளாக பார்க்கிறோம். ஆனா நாம அப்படி பார்க்கிறோம். ஆனா சில இடதுசாரிகள் அதற்கு வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அதை நாம முழுக்க ஏற்கலைன்னாலும் பரவாயில்ல, அது என்னங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுவதும் முதலாளித்துவம், அதாவது முதலாளித்துவம்னா எங்கேயோ வானத்துல குதிச்சது இல்லை, இந்த உற்பத்தி முறை, இந்த அமைப்பு முறை உலகம் முழுவதும் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிய பல விஷயங்கள் இப்போ பிரிட்டன்லயும் இருக்கு. எஸ். அங்கேயும் இந்த காரணங்களுக்காக அங்க போராட்டங்கள் நடக்குது. ஆனா சேனலைஸ் பண்றத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சேனலைசேஷன் சரியா நடக்காம அவர்களுக்கான வாய்ப்பை, அவர்களுடைய வளமான வாழ்க்கையை, வெளிநாட்டில இருந்து குடிவந்த இஸ்லாமியர்கள், வெளிநாடுகளிலிருந்து இங்க குடியேறிய பிற நாட்டவர்கள், அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு இமிகிரேஷன் இஷ்யூவாக, ஒரு ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸாக அது வெளிப்படுகிறது. ஒரு ஆன்டிசெமிட்டிக் வியூ மாதிரி போல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஆமா, அதாவது சேனலைஸ் ஆகிறது இல்ல, இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுமையாக புரியறது இல்ல. ஏன்னா இது ரொம்ப மைனாரிட்டி வியூவாக இருக்கு, அது பரவலாக மக்களிடத்துல போகல. இங்க ஸ்ரீலங்காலேயோ அல்லது பங்களாதேஷ்லயோ போராடியவர்கள் கூட இந்த புரிதலோட, இந்த அரசியல் புரிதலோட அந்த போராட்டத்தை நடத்துறாங்கன்னு நம்மால நினைக்க முடியாது. அவங்க அவர்களுடைய இயலாமையில அவங்க வெளியில வராங்க, அவங்களுடைய வறுமையில, அவங்க இழந்த வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கிற உணர்வுல வெளியில வராங்க. அவ்வளவுதான். அதற்கான ஒரு அது சேனலைசேஷன் தப்பா போனதுனால, ராஜபக்சே தான் காரணம் அப்படின்னு நினைச்சதுனால ராஜபக்சே போனதோட அந்த போராட்டம் மழுங்கடிக்கப்படுகிறது. சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ் ஆயிருக்காது. பங்களாதேஷ்ல ஹசீனாவால அப்படின்னு ஒரு உணர்வுல அந்த போராட்டம் போறதுனால ஹசீனா வெளியில போயிட்டாங்க. ஆனா இப்போ முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்தாலும் அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்கள்ல சரியாக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. அவரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், மைக்ரோ பினான்ஸ் பத்தி முயற்சிகள்ல அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யலாம். ஆனா அவையெல்லாம் தீர்க்குமா தீர்க்காதாங்கிறத இன்னும் 3-4 வருடங்கள்ல அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துதான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த சேனலைசேஷன்ல இந்த சிக்கல் இருக்கு, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. பல சமூகங்கள்ல, பல நாடுகள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். இவற்றை திறம்பட சிலர் சமாளித்துக் கொண்டு வருகிறார்கள், ஒத்தி போட்டு கொண்டு வருகிறார்கள் நெருக்கடிய. வேறு சிலர் நெருக்கடியை இன்னும் தள்ளி போட முடியாம நேரடியாக மக்களுடைய கோபத்தை வெவ்வேறு வழிகள்ல சம்பாதிக்க தொடங்கி இருக்கிறாங்க, எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் தான் பல இடங்கள்ல வந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க எப்ப வரும்னு நமக்கு தெரியாது, வருமா வராதாங்கிறதும் தெரியாது, அது வேற விஷயம். வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதும் தெரியாது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு நபருக்கு எதிராக 2 நபர்களுக்கு எதிராக ஒரு போராட்டமாக வந்ததுன்னா அது அரசியல் ரீதியாக இந்தியாவுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதும் நம்ம முன்னாடி தெரியாத விஷயமாகத்தான் இருக்குது. ஆனா அதுக்கான சூழலும் இப்போது எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா மக்கள் மத்தியில பரவலாக இந்த கோபம் மட்டும் பரவி இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். ரொம்ப முக்கியமான இடம் நீங்க சொல்றது. ஏன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் அப்படின்னு பிரதமர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இரட்டிப்பானது விவசாயிகளின் வருமானம் அல்ல, விவசாயிகளின் தற்கொலைகள் தான் அப்படின்னு சரத்பவார் பேசியிருக்கிறார்.
அது அதை படிக்கும் போதே அந்த காயின் பண்ணி பேசுறாங்க. அரசியல் ரீதியான ஆதாயத்துக்காக அல்லது அரசியல் ரீதியாக சில உண்மைகளை பேசுற நிலைக்கு கட்சிகள் பேசுறாங்க, கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. பட் அவங்க பேசுற விதம் வந்து மக்களிடத்துல போய் பற்றி கொள்ளும் விதமாக பேசுறது வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. அந்த எனக்கு அந்த ஈர்ப்பானா மகிழ்ச்சியான ஈர்ப்பு இல்லை. அந்த செய்தி வந்து பளிர்னு நம்ம முகத்துல கன்னத்துல அடிக்குதுன்னு சொல்றோம்ல, முகத்துல அறையும்படியான பேச்சாக இருக்குது. இது தனித்தனியாக தற்கொலைகளையும் மகாராஷ்டிரால தற்கொலைகள்னு தனியாக ஒரு செய்தியை பார்த்திருப்போம் நாம. இரட்டிப்பு வருமானம் அப்படிங்கிற வாக்குறுதியை பிரதமர் நிறைவேற்றவில்லைன்னு தனியாக நாடாளுமன்றத்துல பேசுறாங்க, வெளியில பிரச்சாரத்துல பேசுறாங்க, அதை தனியாக நம்ம பாக்குறோம். இந்த இரட்டிப்பானது வருமானம் இல்ல, தற்கொலை தான் அப்படின்னு ரெண்டு நியூஸையும் சேர்த்து ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது அது வேறு விதமான விளைவுகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்துது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரகுமார், வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.